வேண்டப்பட்டாளா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கதானே 3 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? ஹலோ, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் செய்ய முடியுது? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? அசிங்கமா இல்ல? ஏய் ரொம்ப பேசாத. உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கே நல்லா தெரியுமே. அந்த 3 பொண்ணுங்களும் எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. சொல்லலன்னா என்ன பண்ணுவ? உன் தம்பி என் கூட தான் இருக்கான், அத மனசுல வச்சுட்டு பேசு. என் தம்பி என்ன பண்ணிருவ? கொன்னுருவியா? இல்ல அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணுவியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களாலலாம் நாங்க துணிஞ்சு பண்ற விஷயத்தெல்லாம் உங்களால பண்ண முடியாது. அதனால நீ ஒழுங்கா என் தம்பியை விட்டுட்டு நாங்க இருக்கிற இடத்துக்கு வா. நாங்க அந்த 3 பேரையும் விட்டுறோம். சொன்ன மாதிரி உன் தம்பி எதுவும் பண்ண எனக்கு மனசு வராதுதான். ஆனா என்னால வேற ஒண்ணு பண்ண முடியும். என்ன பண்ணிருவ? அந்த 3 பொண்ணுங்க காணாம போனதுக்கு காரணம் நீதான்னு நான் அந்த பொண்ணுங்க வீட்டுல உள்ளவங்கிட்ட சொல்லிடுவேன். அவங்க போலீஸ் கிட்ட போவாங்க. போலீஸ்கா? ஒருவேளை அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, முதல்ல நீ தான் மாட்டுவ. ஐயோ, அந்த மேனேஜர் பொறுக்கி பணக்கார பையன், அதனால அவனோட பணத்தை வச்சு அவன் எப்படியாவது தப்பிச்சிடுவான். ஆனா உன் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? உன்னை காப்பாத்த அந்த பொறுக்கி லட்ச லட்சமா செலவு பண்ணுவானா? நல்லா யோசிச்சு பாரு. நீ ஏதோ உன் வேலையை காப்பாத்திக்கவும் உன் சூழ்நிலை காரணமாகவும் தான் இந்த மேனேஜர் கூட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்ப மாட்டிக்கிட்டா உன் வேலையும் போயிடும், நீ ஜெயிலுக்கும் போயிருவ. அதனால அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன மிரட்டுறியா நீ? அந்த 3 பொண்ணுங்க காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னா போலீஸ் நம்பி என்ன புடிச்சு உள்ள வச்சிருவாங்களா? அந்த 3 பொண்ணுங்களை கடத்தி அவங்களுக்கு நடந்த கொடுமைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நிரூபிக்கணும். அது எப்படி நிரூபிப்ப? அதான் நீ உன் வாயால வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் எங்க என்ன உளர்ற? நான் எங்க வாக்குமூலம் கொடுத்தேன்? நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே என் போன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப இந்த ஒரு ஆதாரம் போதுமே. ரேவதி தம்பி கிட்ட இவ்வளவு நேரம் என்ன பேசுறா?